இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கறிஞர்கள் சாதி சமயங்கள் மதங்கள் கடந்து மதுரை அமைதியை விரும்புகின்றவர்கள், அமைதி விரும்பிகள், நல்லிணக்கவாதிகள், வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினார். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, நேற்றைக்கு சங்கியல் வழக்கறிஞர்கள் நாமம் போட்டவன், நேர போட்டவன், பட்டை அடிச்சவன், அவங்களுக்கு சொன்னா வேற மாதிரி நினைப்பாங்க. நின்றவன் படுத்தவன் அப்படின்னு தான் அந்த பட்டா படுத்து தானே இருக்கு. நாங்க திருமாவளவன் கருத்தியல் ரீதியாக இந்த மக்களுக்கு பேசுறாரு. சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் அடிப்படையில் இந்த மக்களுடைய அமைதியை விரும்பி பேசுறாரு. நீங்க சாதிய வரியோடு வெங்கடேசனையும் திருமாவும் பேசினா, இந்த மண்ணை சேர்ந்தவர்கள் பூர்வக்குடி ரெண்டு பேருமே நீ யாருன்றதை நாங்க பேசினா இது கூடணுங்க யாருக்கு ஆதரவா பேசுறீங்கன்றத நான் ஏன் இப்ப இந்த வழக்கறிஞர் ஆர்ப்பாட்டத்தை இதை நான் பேசியிருப்பேன். ஏன் நான் பேசுறேன்னு கேட்டா, மத நல்லிணக்கத்தை விரும்பிய காரணத்தால் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். எங்களுக்கு நம்முடைய பொதுவாக ஆதரிச்சு பேசக்கூடிய உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பரந்தாமன் அவர்களையும் மற்றும் பல்வேறு ஓய்வு பெற்ற நீதிபதி வழக்கறிஞர்களை சந்துரு அவர்களை பேசுறீங்கன்னு சொன்னா, ஒரு நீதிபதி முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னைக்கு தமிழ்நாடு தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு பெரியார் அண்ணா வழியில் தன் இறுதி மூச்சு வரை தமிழுக்காக சுயமரியாதைக்காக பாடுபட்ட கலைஞரை ஒரு நீதிபதி மிமிக்கிரி பொது அரங்கத்தில் பேசுவார். திருமாவளவன இந்த வழக்கறிஞர்கள் பேசுவீங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் பேசுவீங்க. நாங்கள் பொறுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா? இவங்களாம் இந்த பூர்வக்குடி. நீ யாரு? உனக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம்? முருகன் மலைக்காக போராடுற இந்த சங்கி வழக்கறிஞர்கள், சங்கிகள் யாரு அப்படின்ற கேள்வி வரும்ல. நீங்க எல்லாம் கைபர் போல் கனவா வழியாக வந்த கூட்டம், ஆடு மாடு மேய்க்க வந்த கூட்டம். திருமாவளவன் இந்த பூர்வக்குடி, வெங்கடேசன் இந்த ஊர் பூர்வக்குடி. நீ யாரு அப்படின்னு கேள்வி நாங்க எழுப்புனா அப்புறம் ரொம்ப மோசமா போயிடும். நீங்க ஆடு மாடு மேய்க்க மட்டும் வரல, என்ன வியாபாரம் பண்ண வந்தீங்க? வெள்ளத்தோல் வியாபாரம் தானே. இதை நாங்க பேசுவோம்ல. எச் ராஜா இன்னைக்கு பேசியிருக்காங்க கலவாணி. இப்ப என்ன சொல்றா, அயோத்தி மீட்பருக்கு 75 முறை நாங்க போராடினோம், எத்தனையோ உயிரை கொடுத்தோம். நீ உயிரை கொடுப்பாப்பான் இருப்புறதுக்காக, நீ உயிரை கொடுறா பாப்பான், திருட்டு பேல. அதனால என்ன, அந்த வழக்கறிஞர்கள்ன்ற போர்வையில யாருக்கு ஆதரவு அவங்க பேசினாங்கன்னு கேட்டா, அவங்க சமூகத்தை சேர்ந்தவன் அடிப்படையில் தானே பேசியிருக்காங்க. அப்ப எங்க ரத்த உறவு தான் திருமாவளவன், வெங்கடேசன் எங்க ரத்த உறவு. இவருக்காக சாதி சமய மற்ற முறையில் தமிழின வழக்கறிஞர்கள், திராவிட வழக்கறிஞர்கள் ஒன்று சேர்ந்திருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ந்து சங்கி கூட்டம் பேசுனீங்களாக்கா மரியாதை இருக்காது. இல்ல, அந்த ஆர்ப்பாட்டம் என்பது பார்த்தோம்னா நீதியரசர்களுக்கு ஆதரவாக சொல்லிதான் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. அதுல பாரத் மாதா கி ஜெய்ன்னு சொல்றாங்க. அவங்க யாரு? இந்த நீதியரசர் RSSல இருந்தவர். நாளை ஓய்வு பெற்றால் RSSல சேரலாம். மனுதர்மத்தி முன்னுதாரணம் காட்டி நீதிபதி இப்ப பாஜக கட்சியில இருக்கிற மாதிரி தானே நீதியரசருக்கு பாஜக கட்சி 6 வழக்கறிஞர்கள் பாரத் மாதாக்கு ஜெய் போடுற. இப்ப நாங்க நீதியரசருக்கு சந்துருவுக்கோ அல்லது ஹரிபரந்தாமனுக்கோ வெங்கடேசனுக்கோ திருமாவளவனுக்கோ ஒரு ஜாதி இல்லை. ஒட்டுமொத்த தமிழினம் திரளுகிறது, ஒட்டுமொத்தமாக திராவிட சமூகம் திரளுகிறது, மத நல்லிணக்கவாதிகள் திரள்றான், சாதி சமயமற்ற திரள்றான். நீங்க ஆதரவா ஒரு நீதிபதிக்கு பேசுறீங்களே, அவருக்கு ஆதரவா பிஜேபி திரளுறீங்கன்னா அப்ப அந்த நீதிபதி பிஜேபி ஆதரவாளர், RSS ஆதரவாளர். அதனாலதான் சங்கி சேர்றீங்க. அதனாலதான் அந்த தீர்ப்பை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில நாட்டு மக்கள், மதுரை மக்கள் இருக்கிறாங்க. எச் ராஜா ரொம்ப ஓவரா பேசுற, ரத்த பலியாகணும்ன்ற. நீ ஆகும் பலி மதுரையில நீ ஆகு. நீ திருப்பூர் மலைக்கு வந்தாங்க, தர்காவுக்கு போயிட்டு உனக்கு நினைவுச்சின்னம் கட்டிடலாம் ராஜாவுக்கு. அதனால திருமா போன்ற மத சார்பற்ற தலைவர்களை நீங்க பேசினியாக்க சங்கியல் உங்களுக்கு மரியாதை இல்லை என்றதை நான் இந்த நேரத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக
தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு உங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கமா என்ன வைக்கிறீங்க? எங்க ஆர்ப்பாட்ட நோக்கம் வந்து தனிப்பட்ட முறையில், நான் இப்ப தனிப்பட்ட முறையில் தான் பேசுறேன். ஆனா நாங்க ஆர்ப்பாட்ட நோக்கம் இரு நீதிபதிகள் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பை அமுல்படுத்துங்க, அரசியல் சட்ட நெறிமுறையை காப்பாற்றுங்க, மத நல்லிணக்கத்தை காப்பாற்ற வேண்டும், தரக்குறைவாக இழிவாக பேசிய சங்கி வழக்கங்களை கண்டிக்கிறோம். இதான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துடைய நோக்கம். அதனால இவங்க வந்து மதுரையை வந்து எப்படியாவது அமைதியின்மையை ஆக்கலாம், தூங்கா நகரத்தை வேற மாதிரி கொண்டு போகலாம்னு நினைக்கிறாங்க. மதுரை மக்கள் விட மாட்டாங்க. அங்கொன்று இங்கொன்று சில சில்லுண்டிகளை வச்சுக்கிட்டு, சில துரோகிகளை வச்சுக்கிட்டு சில வேலைகள் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதுரையே நிற்குது. அப்படி திராவிட மாடல் முதலமைச்சர் வேற ரொம்ப அழகா சொல்லிட்டு போயிட்டார், புடலில் அடிச்சு மதுரை மக்கள் விரட்டுவாங்கப்பா. மதுரை என்பது வளர்ச்சி. மெட்ரோ ரயிலை பத்தி இந்த கூட்டம் பேசுறானா? எச் ராஜா இது மாதிரி பேசியிருக்கானா? நயனார் மெட்ரோ ரயிலுக்காக பேசியிருக்காரா? இந்த சங்கி கூட்ட வழக்கறிஞர்கள் என்ன சொல்றேன், நாங்க இஸ்லாமியர்களை கூப்பிட்டு அந்த தர்கால மேல ஏற்றிடலாம்னு சொல்லிடுறோம். அனைத்து ஜாதிகளிலும் அர்ச்சகராகும் சட்டத்தை இதே மாதிரி நீதியரசர் ஜிஆர்எஸ் அவருக்காக வாதாடிய வழக்கறிஞர்கள் போராட தயாரா? இதான் என்னுடைய கேள்வி. நேற்றைய தினம் உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே மாண்புமிகு நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுக்கு ஆதரவாக திருப்பரங்குன்றம் விவகாரத்திலே ஆதரவு தெரிவிக்கின்றோம் என்கின்ற பெயரில் சங் பரிவாரத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் என்ற போர்வையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் முன்பு நடந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்திலே மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதிகளாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களின் பிரதிநிதிகளாக அரசியலமைப்பு சட்டத்தை உயர்த்தி பிடிக்கின்ற தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதிகள், மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்கள் மீதும், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் வெளிப்படையாக சாதி ரீதியான வன்மத்தோடு அவர்கள் மீது வெளியில் சொல்ல தயங்குகின்ற, கூச்சப்படுகின்ற வகையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டு முழக்கம் எழுப்பியிருக்கிறார்கள். இதனை காவல்துறை, தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்த்திருக்கிறது. உள்ளபடியே எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இவர்கள் விதைக்கிறார்கள். இந்த தேசத்தில் சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம், நீதி, மதச்சார்பின்மை உள்ளிட்ட அரசியலமைப்பு சட்டம் தாங்கி நிற்கின்ற கோட்பாடுகளை உயர்த்தி பிடிக்கின்ற மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதிகளான மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்கள் மீதும் தோழர் வெங்கடேசன் அவர்கள் மீதும் வெளிப்படையாக வன்மத்தை சங்க பரிவாரங்கள், வானர படைகள் இங்கே விதைத்திருக்கிறார்கள், கக்கியிருக்கிறார்கள். இதனை கண்டிக்கின்ற விதமாக இன்றைக்கு மதுரை வழக்கறிஞர்கள் ஒன்று திரண்டு உயர்நீதிமன்ற கிளை முன்பாக இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம். உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது நாடாளுமன்றத்தில் இருக்கிறது. அவர்கள் மீது இம்பீச்மெண்ட் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கின்ற உரிமை, வழிகாட்டுதல். அந்த அடிப்படையில் மிகச்சிறந்த நாடாளுமன்ற ஜனநாயகவாதிகள் தோழர் மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திருமாவளவன் அவர்களும் மரியாதைக்குரிய தோழர் வெங்கடேசன் அவர்களும் இங்கே இம்பீச்மெண்ட் நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் சார்ந்திருக்கின்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்றி நேற்றைய தினம் இந்தியா கூட்டணியின் சார்பில் நாடாளுமன்றத்தில் இந்த விவாதம் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. மத நல்லிணத்திற்கு எதிராக உத்தரவிட்டு சனாதன தர்மத்தை உயர்த்தி இங்கே பேசுகின்ற நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவருடைய பதவி விலக வேண்டும் என்று நாடாளுமன்றவாதிகளால் அங்கே ஓங்கி முழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேளையில இந்த விஷயத்தை மடைமாற்றுவதற்காக வேண்டுமென்றே இங்கே மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதிகளாகிய திருமாவளவன் அவர்கள் மீதும் வெங்கடேசன் அவர்கள் மீதும் சாதிய வன்மத்தை கொண்டு இவர்கள் இங்கே பிரச்சாரம் பண்ணியிருப்பதன் மூலமாக இவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இங்கே ஏற்படுத்துகிறார்கள். இதனை கண்டிக்க வேண்டிய ஜனநாயக கடமை முற்போக்கு வழக்கறிஞர்களுக்கும் ஜனநாயகவாதிகளுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கின்றோம். தமிழ்நாடு அரசு இதனை மெத்தனம் காட்டாமல், வேடிக்கை பார்க்காமல் நேற்றைய தினம் இந்த இரண்டு மிகச்சிறந்த ஜனநாயகவாதிகள் மீது சாதிய வன்மத்தோடு இங்கே பேசிய அத்தனை நபர்கள் மீதும் உடனடியாக குற்ற வழக்கு பதிவு செய்ய வேண்டும், அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மதுரை வழக்கறிஞர்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.